தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு செய்த துரோகங்கள் தெரியுமா என்று செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியிருக்கிறார். சும்மா ஆதாரம் இல்லாம மோடி அரசாங்கத்தை எப்ப பாரு குறை சொல்றதையே குழப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு 2-3 விஷயத்தை ஞாபகப்படுத்துறேனுங்க. மோடி ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டுல வருமான வரி ஆய்வாளர்கள்னு ஒரு 1300 பேரை போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. அடுத்து ஹையர் அபிஷியல் லெவல்ல வருமான வரி கண்காணிப்பாளர்கள்னு ஒரு 172 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால 1500 பேருக்கு வேலை போட்டிருக்காங்க. ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. சதர்ன் ரயில்வேஸ்ல திருச்சி கோட்டத்துல மட்டும் 1765 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. திருச்சி பொன்மலை ரயில்வேஸ்ல கிட்டத்தட்ட 3800 பேருக்கு வேலை போட்டாங்க இல்லைங்களா? அதுல 80% மக்கள் வடக்க இருந்து வந்தவங்க தான். இது எல்லாத்த விட குரூப் டி எக்ஸாம்ல நம்ம தமிழர்களுடைய 2.5 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் இந்த மோடி அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு செய்த துரோகங்கள் என்னென்ன தெரியுமா என்று பெண் ஒருவர் வெளியிட்ட அந்த வீடியோவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த அந்த பதிவு என்பது தற்போது வைரலாகி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், கூடுதல் விவரங்கள். பிரதமர் மோடி 3வது முறையாக தலைமையேற்றிருக்கின்ற நிலையில் அதிமுக பாஜகவிலேயே தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வருகிறது. அதிமுக தோல்வியடைந்ததற்கு பாஜகவுடன் கூட்டணி வைக்காததே காரணம் என ஒரு சில அமைச்சர்களும், அதிமுகவுடன் பாஜக தொடர்ந்து இந்த வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக கூட்டணி வைக்கப் போவதில்லை பாஜகவுடன் என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் தெரிவித்து வருவதும் என இருவேறு கருத்துக்கள் அதிமுகவில் நிலவி வருகிறது. இதனிடையே செல்லூர் ராஜு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இனிமேலாவது தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கும் நல்லது செய்யுமா என ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு, அதாவது பிரதமர் மோடியாக இருப்பவர் மத்திய அரசு தமிழகத்திற்கு என்னென்ன மாதிரியான துரோகங்களை செய்திருக்கிறது என ஒரு பெண் 1 நிமிடம் பேசிய வீடியோ, அந்த பதிவை தன்னுடைய பக்கத்தில் பதிவிட்டு இருக்கிறார். குறிப்பாக வருமான வரித்துறை, அதே போன்று வங்கிகள், ரயில்வே உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் தமிழர்களுக்கு முழுமையான துரோகம் செய்யப்பட்டிருக்கிறது. வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பொறுப்புகள் எல்லாம் முழுமையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என அந்த பெண் பேசுகிறார்கள். அதை தன்னுடைய எக்ஸ் வலைதள பதிவில் தான் செல்லூர் ராஜு பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு எளிமையான தலைவர் என ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தன்னுடைய பதிவில் அந்த வீடியோவை பதிவிட்டிருந்ததுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உடனடியாக மறுநாள் அந்த பதிவை செல்லூர் ராஜு நீக்கியது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாரதிய ஜனதாவுடன் அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கும், அதிமுகவில் இருக்கக்கூடிய குளறுபடியான அந்த நிலைமை இரு தரப்பு கட்சிகளும் தொடர்ந்து வெளிவர துவங்கி இருக்கிறது. ஒரு தரப்பினர் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியை வைக்கவே கூடாது என்கின்ற கருத்தை வலுவாக வைத்து வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்போது செல்லூர் ராஜு இந்த பதிவை, பிரதமர் மோடிக்கு எதிரான இந்த பதிவை, வீடியோ பதிவை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.